இன்றைக்கி இந்த மஞ்சள் வச்சு எப்படி மஞ்சள் பொடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு நான் எப்படி பண்ணுறேன்றதை 2 விதமாக பண்ணலாம். இந்த கிழங்கு வச்சு 2 விதமாக சில பேர் பண்ணுவாள். இந்த மெயினாக இந்த கடையிலலாம் எப்படி பண்ணுறா அப்படின்னா, இதை அப்படியே வேக வச்சுருவா. நல்லா அலம்பிட்டு இதை அப்படியே வேக வச்சுட்டு அப்புறம் பொடி பண்ணுறான். ஆனால் ஏன் இப்படி நான் பண்ணுறதில்ல அப்படின்னா, இது ஏன் அப்படி பண்ணுறாவான்னா, அது வந்து பண்ணும்போது ஒரே கலர் யூனிஃபார்ம் கலர் கிடைக்கும்னு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மண்ணெல்லாம் விட்டுட்டு இருக்கு இல்லையா, அது பாக்டீரியாலாம் போகும் வேக வச்சா மொத்தம் தனியாக க்ளீன் பண்ணுறது கஷ்டன்றதுக்காக அப்படி பண்ணுறான். நான் ஆர்கானிக்காக எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் இப்படி தான் பண்ணுவேன். இது வந்து ஒரே ஒரு நம்ம கஷ்டம் என்னென்னா, 3-4 வாட்டி அலம்பணும் நல்லா. இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் இருக்கிற கிளையெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு தனித்தனியாக நல்லா இப்படி அலம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் மண்ணில் ஊற பாருங்கள், எப்படி வருது பாருங்கள் மண். இப்படி அரை மணி நேரம் ஊற வச்சு 3-4 வாட்டி நல்லா அலம்பிடணும். அது ஒன்று தான் கஷ்டம். நல்லா அலம்பிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி வெயிலில் வச்சுட்டு நம்ம அரைப்பேன் மிக்சியில் போட்டு. இந்த பொடி வந்து சமைக்கிறதுக்கு, பெருமாளுக்கு, நம்ம உடம்புல பூசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடையில் வாங்குறதுக்கும் இது மாதிரி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது நல்லா இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் ஒரு 3-4 கிலோ வாங்கியிருக்கேன். நல்லா அலம்பிட்டு அதை வந்து என்ன பண்ணுவேன், பொடியாக ஸ்லைஸில் பாருங்க, பொடியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த இது சீக்கிரத்தில் இருக்கிற எல்லாம் சீச்சிட்டு வெயிலில் வச்சுட்டேன். இன்னும் வைக்கணும், 2 நாள் வச்சா நல்லா உடச்சா உடையிறது பாருங்கள், சுக்காக காஞ்சிடும். இப்படி இந்த காஞ்சதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன். இது இப்போ வந்து அப்படிதான் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன். ஒரு 4 கிலோ வாங்கியிருக்கேன். 4 கிலோவுக்கு ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் பவுட்ரு வரும். இது வந்து இப்போ இந்த உடைக்கிற இது பாருங்கள், இது அதே அதில் போட்டு நம்ம சாதாரண போடுற தண்ணி விட்டு பிளேடு வந்து இந்த உடைக்கிற பிளேடில் போட்டு ஆற்றுலேயே பண்ணிடலாம். போட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுட்டோன்னா கலர் வந்து கடையில் வாங்குற மாதிரி ஒரே மஞ்சளாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஆனால் அது போடுறது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வேக வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரொம்ப குக்கிங் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறான். குக் பண்ணும்போது மூடி வச்சு, அதாவது குக்கரில் வச்சு விசில் விடக்கூடாது. மேலாக ஒரு தட்டை போட்டு வேக வைக்கணும். அதுமாதிரி நிறைய அப்படி பண்ணணும், இல்லைன்னா அது ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும் அப்படிங்கிறான். இதுமாரி பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் போகாது. வைக்கும்போது வெயிலில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, மேலே ஒரு துணியை போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா வெளியில் இந்த மண் டஸ்ட்டெல்லாம் விழாமல் இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நல்லா சீச்சிட்டு நல்லா வேஷ்டி துவச்சுட்டா போயிடும். அது நல்லா பெரிய வேஷ்டி விரிச்சுட்டு எல்லாம் தனித்தனியாக உடச்சிட்டு மேலே ஒரு வேஷ்டி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 4 நாள் காய விட்டுருக்கேன். இப்படி இருக்குது. இன்னொரு 5-6 நாள் காய விட்டோம்னா நல்லா பொடிஞ்சிடும். ஈஸி, உங்களுக்கு வந்து மிக்சியில் போடும்போது ஈஸியாக இருந்துடும். இப்போ நான் மிக்சியில் போடணும். இது வந்து நல்லா சலிச்சு வச்சுடணும். பண்ணும்போதே வாசனை அப்படியே ஊற தூக்குறது, பண்ணும்போது வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. இது சமையலுக்கும் நம்ம கொஞ்சம் போட்டால் கூட நான் அவ்வளோ அந்த ஒரிஜினல் ப்ராப்பர் நம்ம அந்த மெடிசன் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து வேலையே நினைக்காதீங்க. தயவுசெய்து இது மட்டும் பண்ணி வச்சு வேறு எல்லாம் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடாட்டா கூட இந்த மஞ்சள் மட்டுமாவது அட்லீஸ்ட் நம்ம ஆர்கானிக்காக சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வியாதியே வராது. பாருங்கள், நைஸாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே எடுத்து நல்லா வந்து என்ன பண்ணுவேன்னா, சின்ன டப்பாட்டு வெளில வச்சுப்பேன். மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது. ஒரு 6 மாதம் வெளில இருக்கலாம். சம்டைம்ஸ் என்னென்னா வந்து மாரி வந்துருமோன்னு பயம் எனக்கு வந்ததில்லை. நானே என்ன டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதுதான் ஒரு மஞ்சள் பொடி. இது கிட்டத்தட்ட 1 கிலோ மஞ்சள் கிழங்கு வாங்கினா உங்களுக்கு ஒரு 150 200 250 அது மஞ்சளை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு இதில் அரை மணி நேரம் வேலை தான். டக்குன்னு எல்லாம் இப்போ அப்படியே அரைச்சிடலாம். அதை இந்த முக்கால்வாசி அரைச்சிட்டேன். இது வந்து சமையலுக்கு எடுத்து வச்சுருவேன். அது சமையலுக்கும் பெருமாளுக்கும் தனித்தனியாக டப்பாவில். இது மிச்சம் கொஞ்சம் வச்சுருக்கு பாருங்கள். இதில் என்ன பண்ணுவேன்னா, பெருமாள்கிட்ட போட்டு இந்த ரோஜாப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜாப்பூ, இந்த ஆவாரம்பூ கிடச்சா கொஞ்சம் ஆவாரம்பூ, இதெல்லாம் போட்டு வெட்டி வேர் கிடச்சா கொஞ்சம் வெட்டி வேர், இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக திருப்பி அரைச்சி குளிக்கிறதுக்கு வச்சுருவேன். இப்படி பண்ணலைன்னா இந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே தடவலாம். அந்த முகத்தில் மீசை மாரி வர்றது, சின்ன பூனை முடியெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த வெட்டி வேர், ரோஜா, ஆவாரம்பூ அதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகும்னா, பைத்தம்பருப்பு சம்டைம்ஸ் போட இல்லை தனியாகவும் அரைச்சி வச்சுப்பேன். உங்களுக்கு வந்து நல்லா கலராக இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து சமையல் கட்டு வச்சுப்பேன். இந்த மஞ்சள் வந்து இன்னும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் அப்படின்னு சொல்கிறதுனால டெய்லி பாலில் வந்து 1/2 ஸ்பூன் போட்டு கொடுக்கறது பசங்களுக்கு. இந்த கோல்டு டயத்தில் 2 மிளகு பொடியும் இந்த மஞ்சள் பொடியும் போட்டு பாலில் பனங்கல்கண்டு போட்டு கொடுக்கலாம். இதில் வந்து எக்கச்சக்கமாக இப்போ என்னமோ டீ போடுறோம் பார்த்தீங்களா, அது வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லது. கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டு இது வந்து பயங்கரமான மெடிசனல் வேல்யூ இருக்குது. இது வந்து ஆற்றுலேயே பண்ணுறது வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட், நம்ம அந்த மஞ்சளோட பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்கும். இது ஆயிடுத்துல இது இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, இது வந்து ஒரு 2-3 வருஷமாக பண்ணியிருக்கேன். முன்னாடி பண்ணதில் யாரோ டாக்டர் சொன்னான்னு நினைக்கிறேன். இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறதுனால நைட் அடிக்கடி ஒன்றுக்கு போயிட்டு அவள் தூக்கம் கெட்டு போகிறது அப்படின்றதுனால இது சாப்பிட்றதுனால, இந்த பண்ணி சாப்பிட்றதுனால தூக்கம் நல்லா வரும் நைட்டு. அது அடிக்கடி ஒன்றுக்கு போகிற ப்ராப்ளமும் இருக்காது.
சுகரே வராது அப்படின்னா. ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்கும் டயபெட்டிக்ஸ் வரதுனால ஏஜ் ரிலேட்டட் டயபெட்டிக்ஸ் தான் மாமியார் அம்மாக்கெலாம் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணி டாக்டர் கொடுத்து சொல்லி நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம். இது என்னதுன்னா பெரிய நெல்லிக்காய், பெருசாக இருக்கும் நெல்லிக்காய், அதையும் இப்படி நல்லா சீச்சு வச்சுருக்கேன். சீச்சு வெயில் வச்சுருக்கேன். அதே அளவுக்கு இந்த பசு மஞ்சளையும் சீச்சு வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் காய வச்சிருந்து ஈக்குவலாக இப்போ இது எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு மஞ்சள் இதில் ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுட்டோன்னா டெய்லி 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் நைட் படுக்கும்போது மாமியாரெலாம் சாப்பிடுவேன். நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்போ எம்டி ஸ்டமக்கில் இது காத்தால இது ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் போகிறோம். பயங்கர எஃபெக்டிவ் இது. இந்த நெல்லிக்காயும் இந்த மஞ்சளும் இதுவும் நான் பொடி பண்ண போகிறேன். இப்போ இதை அரைச்சிட்டே பாருங்கள். கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துட்டேன். இப்போ தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி வெயிலில் நெல்லிக்காயும் மஞ்சளும் நல்லா காய வச்சுட்டு இந்த பசு மஞ்சளும் பெரிய நெல்லிக்காயும் அது அரைச்சது டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டா போகிறோம். அதுக்கு மேலே வேண்டாம். 1/2 ஸ்பூன் எம்டி ஸ்டமக்காக இருந்தால் பெட்டர். சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு இதை அப்படியே வெறுமை போட்டு தண்ணியில் அப்படியே குடிச்சாலும் குடிக்கலாம். இல்லை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே இது மாதிரியும் குடிக்கலாம். இல்லை வெறும் வயிற்றுல காத்தாலே அப்படின்னு சாப்பிட்லாம். இது சுகர் வரவே வராது அப்படின்னா அது இன்னமும் இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் வரல. பெரியவாளுக்கு தான் வந்திருக்கு. அவளுக்கு ஏஜ் ரிலேட்டட் டயபெட்டிஸ் அப்படிங்கிறா. இருந்தாலும் வராமல் இருக்கிறதுக்கு இது பண்ணுவேன் நான். இது மஞ்சப்பொடி பண்ணியிருக்கேன். இது சமையலுக்கு எல்லாத்துக்கும் இந்த மஞ்சப்பொடி தான் யூஸ் பண்ணுறது. இந்த சீசனில் இது கிடைக்கிற மஞ்சள் சீப்பு வேறு. இப்போ 50 ரூபா 100 ரூபா அவ்வளோதான் கிலோ, அவ்வளோதான் கிடைக்கும். 20 ரூபா கூட கிடைக்கிற சில இடத்துல. இது வாங்கி இதை பண்ணி வைங்க. ரொம்ப வேலையே கிடையாது. அலம்புறது மட்டும்தான் வேலை. நல்லா மண் போக நல்லா அப்படி தேய்ச்சி அலம்பிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக மண் போய்டும். ஒரு 3 வாட்டி அலசிடுங்க. அலசிட்டு சும்மா அப்படியே நல்லா சீச்சிட்டு வெயிலில் வச்சுட்டு அரைச்சிடலாம். ஆற்றுலேயே பொடி பண்ணிடலாம் மிக்சியில். உங்களுக்கு 1/2 மணி நேரம் வேலை தான். பாருங்கள், அவ்வளோதான்.